ஆண்டவன் நீயே, ஆள்பவனும் நீயே, நீண்ட புகழ் மேவி நின்றவனும் நீயே, அன்னையும் நீயே, அப்பனும் நீயே, என்னை புறம் காக்கும் இறைவனும் நீயே. அன்பு தந்தையே, உங்கள் புத்திரனாகிய நான் மாவீரன் அலெக்சாண்டர் போல், நெப்போலியன் போல், சாம்ராட்ட அசோகர் போல் மகா பெரிய சக்கரவர்த்தி ஆவதற்கு ஆசீர்வதியுங்கள் தந்தையே, ஆசீர்வதியுங்கள். ஏ பூசாரி, பூஜாவையும் கும்பாவையும் கவட்டுக்கு அடியில் வைப்பது ஓரமாக வை என்று உனக்கு 1000 முறை சொல்லி இருக்கிறேன். உன்னை யாரங்கே யாரங்கே யாரடா அங்கே? லகுட பாண்டியா, எங்கே சென்றீர்கள்? இந்த பூசாரியை புடனியில் போட்டு காவிசம் பச்சை மிளகாயை கசக்கி கண்ணில் பிழியுங்கள், கண் அவியும் வரை பிழியுங்கள். இழுத்து செல்லுங்கள். மன்னா போ, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னா போடா. உறக்கம். மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு? தொலைத்து விடுவேன். மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய், மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குதறி விடுவேன். ஜாக்கிரதை. மன்னிப்பு கிராதகா. இதுதான் நமது தங்க கிணறு, பார்த்தாயா? 3 வருடமாக குத்தி குடைந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. ஊர் மக்களின் நொங்கை பிதிக்கி அல்லவா வேலை வாங்கி கொண்டிருக்கின்றேன். விழுந்து விடாதேடா நிக்ஷா, உன்னை வைத்து நிறைய சாதிக்க வேண்டும். நீங்க தான் உண்மையான நண்பன். மன்னர் மன்னா. ஆம், நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி. எனதருமை 23ஆம் புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. அமைச்சரே, இந்த லகுட பாண்டியன் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா. ஆம், தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு, பாடி தொலையும். மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. தேடி வரும் வறியவர்க்கு மூடா, நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே. சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய்? நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா? எதற்காக நான் என்னை திட்டினாய்? திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன். அமைச்சரே, என்ன பிதற்றுகிறான்? ஓனாண்டி, சிறிதும் இடைவெளியின்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக? எப்போது திட்டினேன்? புழுகாதே புலவா. மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே. ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன். மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே. ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ளிலிடத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன். முடிச்சவிக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன். மூடா என்றாயே. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன். புண்ணாக்கி எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன். வேற என்ன சொன்னான்? அமைச்சர், இந்த முறை மாட்டுவான். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன். அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. மன்னா, என்ன? என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன். எதற்கும் ஒரு எல்லை உண்டு. டே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரங்கே? அந்த மூக்குப்பிடியை அள்ளி அவன் முகத்தில் போடு. இது அநியாயம், அக்கிரமம். எனக்கு இது நியாயமடா. நன்றாக தூவுங்கள்.
அடே ஓனாண்டி புலவா, உனக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் மூக்குப்பொடி தண்டனை. இனி இந்த அரண்மனைக்குள் எந்த புலவன் கால் வைத்தாலும் அவனுக்கு மிளகாய் பொடி தண்டனை. கருவம் தலைக்கேறிய மன்னா, உன் ஆணவம் அழிய போகிறது. அழிவாம் அழிவு. என்னை அழிக்க எவனடா வருவா? ஊட்டிய சிறையினை உடைப்போ